யானை வந்துட்டு போகுது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்துட்டு போயிடுச்சு. யானை, கரடி எல்லாம் இருக்குதுங்க, புலி எல்லாம் இருக்குதுங்க. எங்களுக்கு ரேஷன்னு நான் பிள்ளைங்க மட்டும் தான் போய் வாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுக்காது. எங்களுக்கு 2 பசங்க இருந்து அது மறந்துச்சு, ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்து அது மறந்துச்சு. ஒரே ஒரு பையா இருக்கிறப்ப வேற இது உடம்பு சரியில்லாம ஒரு மாசம் அப்படி ஒரு 8 மாசத்துக்கு மேலாக அது சரியாமே ஆகுறது இல்லையா. அப்படியே 2 பேரும் இப்போ உட்காந்துட்டு பாரு முடியாம உட்காந்துட்டு இருக்கிறோம். புள்ளூர் மட்டும் போகணும்னாலும் தெளி சுமை தான் சுமந்துட்டு வரணும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நம்ம இப்போ நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி வந்திருக்கோங்க. அந்த வகையில் ஆனைப்பள்ளம், சடையன்கொம்பை அப்படிங்கிற 2 கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து குரங்குமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோங்க. இந்த மலையோட டாப்பில் தாங்க குரங்குமேடு அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சடையன்கொம்பை கிராமத்தை சேர்ந்த மக்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு 15 குடும்பங்கள் வசிக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ரோடு வந்து ஆனைப்பள்ளம் போகிற ரோடு. இந்த மண் ரோட்டில் போனோம்னா அப்படியே இதில் போகணும். இதில் போனோம்னா மேலே அந்த இடத்துல போய் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போனோம்னா சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. நம்ம வந்து வண்டி நிப்பாட்டுற இடத்துலேருந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே போய் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு மேலே நடந்து போக போகிறோங்க. இது வந்து ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு போகிற வழி. நம்ம வந்து அங்கே இருந்து ரைட் எடுத்து வந்துட்டோம். இதில் கீழே போனோம்னா வழி அப்படி போகுது. அப்படி போய் இப்படி வந்து கீழே மறுபடியும் கீழே போய் மறுபடியும் இப்படி போய் அதுக்கு கீழே அப்படியே கீழே போங்க. கீழே போய் அந்த இடத்துல வந்து ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் சேரலாம். இந்த கிராமத்துக்கு போகிற வழி பற்றி தான் நான் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போது இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பாயிண்ட்டையும் காமிச்சிருக்கேங்க. இதுதான் வந்து சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இந்த வழி வந்து ஒரு 250 மீட்டர் வந்து காங்கிரீட் ரோடு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நடந்தால் போகணுங்க. இந்த வழியில் போனோம்னா சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வழியில் மேலே வந்து மண் ரோட்டில் போக போகிறோங்க. போய் குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோங்க. வண்டி போகுமான்னு முன்னாடி கேட்டேன். வண்டி போகாதீங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரெயினிங் இருக்குது, இந்த வண்டி வந்து நிப்பாட்டுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம வந்து நடந்தால் போக போகிறோம். நம்ம இப்போ வந்து சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழிக்கு கொஞ்சம் மேலே வந்து நம்ம வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே இந்த மலை மேட்டில் நடந்து போய் குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட்டு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு, ஃபுல்லாகவே பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. இது வந்து சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. ஒரு ஆள் கிடையாதுங்க, எந்த ஒரு சத்தம் கிடையாது. இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற குருவிகளோட சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குது. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன சத்தம் இருக்கான் பாருங்கள். ஃபுல்லாக வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற குருவிகளோட சத்தம் மட்டும்தாங்க கேட்குது. வேறு எந்த ஒரு சத்தம் இல்லைங்க. போன வாரம் நான் வந்து இந்த சடையன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு வரும்போது இந்த இடத்துல கீழே வந்து ஒரு யானை இருந்ததாக வந்து கிராம மக்கள் சொன்னாங்க. இந்த இடத்துல நடந்து போகும்போது இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் சொன்னாருங்க, கீழே வந்து ஒரு யானை இருக்குது, மரம் உடைக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஆடை பார்க்க போகும்போது பயந்துட்டு மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஆனைப்பள்ளம் போகும்போது வழியில் வந்து யானையோட சாணங்கள்லாம் நான் பார்த்தேன். அங்கே போய் கேட்டப்போ, அதாவது ஆனைப்பள்ளம் கிராமத்துக்கு போய் கேட்டப்போ, நான் போனதுக்கு
முன்னாடி, அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, நான் காலையில் வந்து 10 மணிக்கு போயிருந்தேங்க. காலையில் 8 மணிக்கு யானை வந்து ஆனைப்பள்ளம் போகிற கிராமத்துக்கு வழியில் மேலே ஏறி நடந்து போனதாக சொன்னாங்க. அந்த யானை தான் வந்து கீழே இருக்கிற இந்த இடத்துல வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொல்லி கேள்விப்பட்டேங்க. இது ஃபுல்லாக வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற காட்டுப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற கிராமங்கள். வண்டி போகலான்னு நினைக்கிறேன், பட் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்டு வரணும். நல்ல மேடு, ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கங்கே வந்து நல்லா வண்டி அடி வாங்கும், அதாவது முன்னாடி வந்து நல்லா அடி வாங்கும். இங்கே ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குங்க, ஆனால் இருக்குதுங்க. இந்த கிராமத்தில் வந்து 15 குடும்பங்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்த கிராம மக்கள் சொன்னாங்க. நல்ல ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாம். நல்லா இப்போ மிஸ்ட்டாக இருக்குது, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. வியூ பாயிண்ட் எந்தளவுக்கு தெரியும்னு தெரில, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். எப்படி தெரியுதோ அது வரைக்கும் காமிக்கிறாங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தெரியுது பாருங்கள், பயங்கரமான மிஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து வியூ பாயிண்ட்டு எந்தளவுக்கு கிளியராக தெரியும் தெரில, தெரிஞ்ச வரைக்கும் காமிக்கிறாங்க. இந்த வழியில் வந்து பெரிய பைக்குனா ஓட்டிகிட்டு வந்துடலாம். நம்ம வண்டி வந்து ஆக்டிவா தான், ஆக்டிவாவில் மேலே ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது பைக்குன்னா கண்டிப்பாக வரலான்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணலாம். இந்த வழியில் வந்து இந்த கிராம மக்கள் வர்றதுக்காகவும் எஸ்டேட்லேருந்து டீயலையும் கொண்டு போகிறதுக்காகவும் பிக்கப்பு ஜீப்பு அந்த மாதிரியான வாகனங்கள் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன செட்டு மாதிரி இருக்குது, அங்கே வந்து 2 வண்டி நிற்கிது. ஸோ அது வரைக்கும் வரலாம் போல இருக்குங்க. நம்ம வண்டி எடுத்து வந்துருக்கலாம், பரவாயில்ல. அப்படியே ஒரு வாக் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ பாறைகள் பயங்கரமாக இருக்குங்க, சரியான சைஸில் பாறை இருக்குங்க, பயங்கர பெருசு, பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள் பாறை எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது வரைக்கும் பைக்கில் வரலாம் போல இருக்குங்க. இங்கே வந்து 2 ஆக்டிவா நிற்குது நம்ம மாதிரியே. நம்ம இது வரைக்கும் வந்திருக்கலாம், பரவாயில்ல. அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் பண்ண மாதிரி இருக்கும். பாறை எப்படி இருக்கும் பாருங்கள், பயங்கரமான சைஸில் இருக்குங்க.
வந்த வழி இந்த இடத்துல ஒரு ஏர்பிமெண்ட்டு, அப்படியே கீழே போனோம்னா அந்த இடத்துல ஒரு ஏர்பிமெண்ட்டு, அங்கே தான் நம்ம வண்டி நிற்குது. இது வந்து நல்ல உரைப்பனி காலம் வாங்குறதுனால இன்றைக்கி குளிர் பயங்கரமாக இருக்குதுங்க. மார்கழி மாதத்தோட கடைசி, தை மாதத்தோட ஆரம்பம் நான் இப்போ வந்தது. இதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாதுங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அதனால தான் இங்கே வந்து 2 வண்டி வந்து நிற்குது, இந்த கிராம மக்களோடது. இங்கேருந்து அப்படியே செமையான ஒரு வியூ ஆகிறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா மலை மேடு. லைட்டாக மூச்சு வாங்குது, நல்ல மேறலாம். இன்னும் வழி போயிட்டே இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இன்னும் எந்த ஒரு வீடும் தெரியல. சடையன்கொம்பை கிராமத்துலேருந்து நம்மளுக்கு ஒருத்தர் அறிமுகமானார். அவர் வந்து இங்கே ஒரு நண்பராக சொல்லியிருக்காரு, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, போய் பாருங்கள், அவர் ஃபுல்லாக சுற்றி காமிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போய் பார்ப்போம். இதில் பிக்கப்பே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.
நினைக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டயரோட அச்சல்லாம் இருக்குது, இங்கேயும் வருதுங்க. மலையாக டாப்புக்கே வந்துட்டோம். இந்த இடத்துல ஈபி லைன் தெரியுது, அங்கே போகுது. ஸோ அப்போ வந்து அங்கே வீடு இருக்கும். அங்கே ஒரு தண்ணி தொட்டி தெரியுது. ஸோ அங்கே தான் வீடு இருக்குது. கரெக்ட், அங்கே வீடு தெரியுதுங்க. இந்த கேப்பில் இந்த இடத்துல வீடு தெரியுதுங்க. குரங்குமேடு அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓ, எங்கே இருக்கோம் பாருங்கள், மலையோட மேட்டில். எப்பா, நான் பில்லூர் மட்டத்துலேருந்து இந்த மலையை காமிச்சிருந்தேன். அந்த மலையோட டாப்பில் தான் இப்போ நின்றுருக்கேங்க. கீழே இங்கே தெரிய பாருங்க. அடுத்த மலை வந்து அங்கே தெரியுது. அதுக்கு கீழே போனது ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம். எப்பா, இது வந்து பயங்கரமான மேட்டில் இருக்கு. மலையோட மேட்டில் இந்த குரங்குமேடு அப்படிங்கிற கிராமம் இருக்குது. ஆனைப்பள்ளம் வந்து மலையோட அடிவாரத்தில் இருக்குங்க. இந்த மலையோட அடிவாரத்தில், அதாவது ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த மலையோட அடிவாரத்தில் ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. ஆப்போசிட்டில் தெரிகிற இந்த மலையோட டாப்பில் குரங்குமேடு அப்படிங்கிற கிராமம் இருக்குது. டைம் கரெக்டாக 12:30ங்க. ஆனால் சுத்தமாக வெயில் இல்லை, கொஞ்சம் கூட வெயில் அடிக்கல. கிராம மக்கள் பேசுறதெல்லாம் நமக்கு கேட்குது. மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மலையோட வியூ வந்து இங்கேருந்து செமையாக தெரியுங்க. மிஸ்டாக இருக்கனால ஃபுல்லாக தெரியுதில்ல, மிஸ்ட் இல்லைன்னா செமையாக தெரியும். இந்த இடத்துல வழி தெரியுது கீழே ஆப்போசிட் மலையில். மிஸ்ட் இல்லைன்னா அது ஓரளவுக்கு தெரியும். இப்போ வந்து மிஸ்ட் இருக்கனால வீடியோவில் கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். மிஸ்ட் இல்லைன்னா இந்த வழியெல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ மிஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த வழியெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியல. தண்ணி தொட்டி தண்ணி விழுந்துட்டுருக்கு, சவுண்டு கேட்குது. இந்த பக்கம் வழி மேலே ஏதோ போகுது, எஸ்டேட்டு போகிற வழின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வழி போகுது. இது வந்து ஊருக்குள்ளே போகிற வழி போல் இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு நடைபாதை இருக்குது, இந்த பக்கம் ஒரு நடைபாதை இருக்குது. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து குமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருப்பார்னு சொல்லி நம்மளுக்கு சரையன்கொம்பை கிராமத்தில் அறிமுகமான பாலன் அப்படிங்கிறவர் சொன்னார்.
தெரியல. ஐயா ஐயா உங்கள் பேருங்க ஐயா? நம்ம பேர் குமரன். குமரங்களா? ஆமாம். இது குரங்குமேடுங்களா இந்த ஊர் பேர்? எல்லாம் ஒரே ஊர் தாங்க. சடையன் கொம்பு எல்லாம் ஒரே சடையன் கொம்பு இதெல்லாம் ஒரே ஊருங்களா? ஊர். இங்கே மட்டும் எத்தனை வீடு இருக்குங்க ஐயா? இங்கே இதில் ஒரு 10-12 வீடு இருக்குது. கீழே ஒரு 10-15-14 வீடு இருக்குது. கீழே இருக்கிறது வந்து சடையன் கொம்பு எல்லாம் ஒரே ஊர் தாங்க. சரி சரி சரி. ஒரே ஏரியா தான் நாங்கள். சரி சரிங்க. அப்போ அங்கே பாதி வேலை அங்கே அடம் பார்த்தான்ட்டு இங்கே வந்துருக்கோம் பாதி வேலை. அப்படிங்களா? ஆமாம். ஓஹோ. இப்போ நாங்கள் மேலே இருக்கோம், அவங்க கீழே இருக்காங்க. அப்படி இருக்கிறாங்க. சரி சரி. இங்கே இது பார்க்கணுன்னா இங்கே தான் அந்த மலைக்கு தான் போகணும். அந்த பக்கம் போங்களா? அந்த கீழ் வழியில் போங்களா? மேல் வழி போகணும். அப்போ இங்கே இப்படி போகலாங்க. இதாவது பக்கத்தில் தான் மேலே. எது 2 வழி போகுதுங்க? ஒன்று இப்படி ஒரு வழி போகுது, அப்படி போகுது. வழி வேண்டாங்க. மேல் வழியே போய் அந்த மலைக்கு போகலாம். அந்த மேலே மலையில் இப்படி போகணுங்களா? மேல் வழிங்களா? மேல் வழி. சரி சரி சரிங்க. அது ஒரே வழி போகுதாங்க அந்த மலைக்கு. சரி சரிங்க. இங்கே ஏதோ கோயில் ஒன்று ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்காங்கன்னாங்க. நாகம்மா கோயிலெலாம் அங்கே இருக்குதுங்க. நீங்கள் ரோட்லேயே அந்த பக்கம் போனால் இந்த கோயிலை பார்க்கலாம். கோயிலை பார்க்கலாங்களா? சரி சரி சரி. நான் அப்புறம் கீழே பார்க்குறேங்க. யாரும் இருந்தால் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க. சரி சரி. இங்கெல்லாம் எப்படிங்க யானையெல்லாம் இருக்குங்களாங்கய்யா? ஆனை வந்துட்டு போகுது. அண்ணா இப்போ வந்துட்டு போயிடுச்சுங்க. வந்துட்டு போயிடுச்சுங்களா? ஆமாம். அடிக்கடி வருதுங்களா இந்த பக்கம்? அடிக்கடிக்கு காணுங்க. இந்த கொஞ்ச நாள் இப்போ இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்துட்டு போயிடுச்சுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்களா? ஆமாம். சரிங்க. வந்துட்டு போயிடுச்சு. இங்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் வருங்களா இந்த பக்கம்? இங்கெல்லாம் வருங்க. இங்கெல்லாம் வருங்க? ஓஹோ. இங்கெல்லாம் வந்துட்டு போகும். இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கலாட்டா அப்படிலாம் பண்ணுங்களா? கலாட்டாலாம் பண்ணினா நாங்கள் துரத்தி விட்டுற வேண்டியது. துரத்தி விட்டுருவீங்க? சரி சரிங்க. ஆமாம். என்ன செய்யுது? சரி சரி. இப்போ நாம் பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் சைட்டை வாங்கி சரிங்க அது துரத்த வேண்டியது தான். சரி சரி. பகல் மட்டும் தான் வருங்களா? ஏன் நைட்டில் தான் வரும். பகலில் வரும். பகலில் வராதுங்க? ஆமாம். நைட்டில் தான் வரும். நைட்டில் மட்டும் தான் வருங்க. யானை மட்டும் தான் இருக்குங்களா? வேறு தான் இருக்குங்களா இந்த பக்கம்? யானை கரடி எல்லாம் இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது. அண்ணா இங்கெல்லாம் அப்படி சுற்றுறதுன்னு கரடியில் அப்படியே சுற்றுறதில்ல இல்லைங்க. அதிகமாக இருக்குது யானை தான். ஆனை ஏதோ டைமில் தான் வரும். இந்த வருஷத்தில் ஒரு டைமில் தான் இப்போ வந்துட்டு போயிருக்குது. இன்னும் கீழே தான் இருக்குதாங்க. கீழே கீழே இருக்குங்களா? ஆமாம். ஓஹோ. அது இப்போ வராதுங்க. ஆமாம். சிறுத்தை புலி இதெல்லாங்க? புலி எல்லாம் இருக்குதுங்க. நான் புலி ஏதோ டைமில் வந்துட்டு போகுது. ஓஹோ. கரடி வருது, ஏதோ டைமில் வருது. அடிக்கடிக்கெல்லாம் வருது இல்லை. ஆமாம். அடிக்கடிக்கு வர்றது யானை மட்டும் தான்? யானை மட்டும் வந்துட்டு போகுதுங்க. சரி சரிங்க. இங்கே இருக்கோம் என்னங்க தொழில்? நாங்கள் இந்த வேலை எஸ்டேட்டுக்கு மேலே எங்கெங்கே வேலை கூப்பிட்றாங்க. அதெல்லாம் அவங்க போயிடுறாங்க பசங்க. சரி சரிங்க. ஓ எஸ்டேட் வேலைக்கு தான் எல்லாமே? இங்கே இருக்கவங்கள சொந்தமாக தோட்டம் அப்படிலாம் இருக்குங்களா? இது பூரா இது எங்களுதுங்க. ஓ சரிங்க. இது கீழே இது பூரா எங்களுது. இந்த பவுண்டரிக்கு அந்த பக்கம் எஸ்டேட்டு வேறு. அது வேறு குரங்கு மாடு. தோட்டத்தில் என்ன இருக்குங்க? எங்களுதுங்க. டீ போட்டிருக்கோங்க. டீங்களா? டீ காபி. டீயும் காப்பிங்களா? ஓ சரிங்க. எல்லாம் போட்டிருக்கோம். இங்கே இருக்க அந்த 12 வீட்டுக்கும் தோட்டமெல்லாம் இருக்குங்களா? இருக்குது. கீழே இருக்கவங்களுக்கு இருக்குது. எல்லாம் இருக்குதுங்க. எல்லாருமே டீயும் காப்பி தான்? காப்பி. ஓ சரிங்க. காப்பி வந்தால் நான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும்? காப்பி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு. இது மாதத்துக்கு 2 டைம் கிடைக்குதுங்க. டீ வந்துங்களா? மாதத்துக்கு 2 டைங்களா? ஆமாம். ஓ சரிங்க. ஆமாம். எப்போங்க கொண்டு போவீங்க இந்த வழியில்? இல்லை வண்டி அங்கே வந்துடுதுங்க. கீழே அது மூடத்துக்கு அந்த 2 பைக் எதுன்னு ஒரு செட்டு மாதிரி அங்கே வருங்களா? அங்கே வந்துடும். அங்கே வந்து டீ தலையோ காப்பி அதெல்லாம் கொண்டு போனால் அங்கே எடுத்து போயிடுவாங்களா? எடுத்து போயிடுவாங்க. ஓ சரிங்க. நீங்களாம் போகணும் வரணும்னா இந்த வழி தானுங்களா? நாங்கள் போகிறதுனா எல்லாம் வண்டி வச்சுருக்காங்க. சின்ன பேர் பைக்கு. இப்போ நாங்கள் நடந்து போகிறதுனா மேலே இப்படி அந்த கோயில்கிட்ட போய் அப்படி பங்களா வழி போகுது. ஓ கோயிலோட போய் அப்படி போயிருங்களா வழி? இப்போ நான் வண்டி போகிற வழியில் போய் நடந்து போக வேண்டியதில்ல? இப்படியும் போகலாங்க, மேலே வழியும் போகலாம். ஓ 2 வழியும் போகலாம். எது பக்கங்க? கோயில் வழி பக்கங்களா? இது மேலே வழி தான் பக்கம். இது கொஞ்சம் கீழே போய் ரோட்டில் போகணும். மேலே போனால் அப்படியே நேராக அங்கே போகணும். சரி சரிங்க. ஒரு கீழ் வழி கீழே போய் மறுபடியும் மேலே இருந்து மேலே தார் ரோட்டுக்கு செஞ்சு அப்படி போகணும். ஓ ரேஷன் மொத்தம் இல்லைங்கய்யா உங்களுக்கு? எங்களுக்கு ரேஷனு நான் பிள்ளைங்க மட்டும் தான் போய் வாங்கிட்டு. பிள்ளைங்க மாட்டாங்களா? இன்னெல்லாம் பாதி ஆனைப்பழத்துக்கு போகுதுங்க. சரிங்க. வண்டி கொண்டு போயிடுறது. ஓ சரி சரிங்க. ஆமாம். சரி சரிங்க. ஒரு ரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி பிடிச்செல்லாம் கொண்டு வருவீங்களாங்க இல்லை தலையில் கொண்டு வருவீங்களா? எங்கள் சொந்த பைக்கில் இதை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓஹோ. ஆமாம். சரி. அதில் வண்டிக்கு வச்சுருக்கோம். பைக்கில் போட்டு எடுத்துகிட்டு வரோம். ஆமாம். சரி. ஆமாம் நான் காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கலாம் வந்தேன். போன வாரம் இந்த ஆனைப்பள்ளம் இந்த சடையன் கொம்பெல்லாம் வந்து பார்த்துட்டு போனேன்.
ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுக்காதாலும் கொடுக்குறாதுல. இதான் உங்கள் வீடுங்களாம்மா? ஒண்ணுமே இது இது கொடுக்காம இது இதுங்களா? இந்த வீடு இதுங்களா? பையன் ஊருக்கு போயிட்டாங்க. சரிங்க. அவங்க வந்தானே இங்கே தான் இருப்பாங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். உங்களுக்கு பசங்க? எங்களுக்கு பையன் எங்களுக்கு 2 பசங்க இருந்தா அது மறந்துச்சு, ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்து அது மறந்துச்சு, ஒரே ஒரு பையன் இருக்கிறப்ப வேற இது உடம்பு சரியில்லாம ஒரு மாசம் அப்படி ஒரு 8 மாசத்துக்கு மேலாக அது சரியாமே ஆகுறது இல்லையா, அப்படியே உட்காந்து. என்னாச்சுங்க உடம்புக்கு? அது ஒரு வயிறு வலிங்க. ஓ ஓ அப்படிங்களா? சரி சரி. பசங்க வந்து 3 பசங்களாங்க உங்களுக்கு? எல்லாமே அரைச்சாங்க. அப்படிங்களா? ஒரே ஒரு பையன் தான். ஓ, ஒரு பையன் தான் இருக்கு. அப்படிங்களா? என்னாச்சுங்க 2 பசங்களுக்கு? அது என்னன்னா எல்லாம் இப்படி எல்லாம் உடம்பு சரியில்லாம ஆகி அதெல்லாம் வந்துச்சு. சரி சரி. ஒண்ணுமே இல்லை, 2 பேரும் இப்போ உட்காந்துட்டு பிறகு முடியாம உட்காந்துட்டு இருக்கிறோம். புள்ளூர் மட்டும் போகணும்னாலும் தெளி சுமையை தான் சுமந்துட்டு வரணும். யாரோ பைக்கு வச்சிருந்தாங்கன்னா யாரும் அவங்களுக்கு கெஞ்சி ஏதோ 10-200 கொடுத்தா கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அப்படிலாம் செஞ்சுட்டு நீ இருக்க வேண்டியதான். ரேஷன்ல எப்படிமா சம்மந்தம் கொண்டு வரீங்களா? சுமந்து தான் கொண்டு வரணும். புள்ளூர் அங்கே யானைப்புறம் போய் கூட வண்டி கொண்டு போய் குடிச்சிட்டு வருது, எங்களுக்கெல்லாம் போய் தூக்கிட்டு தான் வரணும். ஓ ஓ. ஆனைப்பழம் இந்தங்க பில்லூர் மடத்துலேருந்து தூக்கிட்டு வரணும். ஆமாம், தூக்கிட்டு வரணும். ஓ சரி. இங்கெல்லாம் வண்டியெல்லாம் வரது இல்லைங்களா? இந்த பிக்கப் இதெல்லாம் பத்திரம் கொண்டு கொடுப்பாங்க. அது இப்பெல்லாம் வராது இல்லையா? எங்க இப்போ வரதில்லைங்க. பிக்கப்லாம் வருதுங்க. பிக்கப் வருது. ஆனால் இது ரேஷன் பொருளை கொண்டு வரதில்ல. அதெல்லாம் கொண்டு வரதில்லை. ஓ, பிக்கப் வந்து எஸ்டேட் கவர்மெண்ட் போகுது, ரேஷன் பொருளை கொண்டு வரதில்ல. அதில் பில்லூர் மட்டும் தான். நீங்கள் போய் அங்கே தான் வாங்கிட்டு வரணும். ஓ சரி. ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வரேன்னா இங்கே எடுத்துட்டு வந்துடலாங்க. ஓ ஓ சரி சரிங்க. வீட்டுக்கு அது இது மணல் சிமெண்ட் இதெல்லாம் இங்கே வருதுங்க பிக்கப். ஓ பிக்கப் வருது. இது வரைக்கும் வருங்களா? இந்த டேங்க் வரைக்கும் வருங்களா? ஓ சரி சரி. வந்துட்டு போய் நைட்டு கூட கார் வந்து இருந்துட்டு போயிட்டு பைக் காரனால நிறைய பேர்லாம் வர்றாங்க. நிறைய பேர் வர்றாங்க. வர்றாங்க. அதான் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் நிறைய வருதுங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு நிறைய வர்றாங்க. வியூ பாயிண்ட் போகிறதுக்கு வராங்க, சும்மா வந்துட்டு போகிறாங்க. ஆமாங்க, சரி நிறைய பேர் வர்றாங்க, அதெல்லாம் இல்லைங்கிறாரு. சரி சரி. ஏன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுங்கம்மா. தெரிஞ்சவங்க யாராவது சொன்னதான் வருவாங்க. கோயில்ல வந்து விசேஷம் இருந்துச்சுன்னா சரிங்கம்மா, நிறைய பேர் கடை அது இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஓ ஓ ஓ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு டைம் இந்த கோயில் என்னம்மா விசேஷம்? அதில் என்ன சத்துக்கியா இஞ்சி இந்த மாச்சல உழுவுங்க, அது என்னமோ மாச்சான்னு சொல்லுவாங்க. சரிங்க. சித்திரை 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 மாசங்களா? ஓஹோ சரி சரி. சித்திரை 1க்கு தான் அபிஷேகம். ஓஹோ ஆமா சரி சரி. அங்கே மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, பயங்கர கொண்டாடுறாங்க, செய்யறாங்க, போறாங்க. அதான் அங்கே நாகம்மா கோயில் இருக்குது, இந்த வீப்பாடாய் போறாங்க, மல்லேஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துக்கு அங்கே. அங்கே மல்லீஸ்வரம் கோயில் எங்கேயுமா? இங்கே ஒரு கோயில் இருக்கு, மல்லேஸ்வரம் கோயில். கோயில் இருக்குதுங்க, நீங்கள் சொன்னீங்க வீப்பாட்டா. ஆமாங்கய்யா. இப்போ இங்கே 2 கோயில் இருக்குங்களா? மல்லீஸ்வரம் கோயில் ஒன்று இருக்கு, நாகம்மா கோயில் இருக்குங்களா? ஓ, நாகம்மா கோயிலுங்கிறது இந்த வழியில போகணுங்களா? மேலே போகணுங்களா? இப்போ நடந்து வந்தீங்களா? அந்த வழியில் மேலே ஒரு வழி, அந்த வழியில் போகணுங்களா? ஓ, மல்லீஸ்வரம் கோயிலுங்கிறதுங்க இந்த ரோட்லயே போனீங்கன்னா நீங்க அந்த மேலே போய் அந்த ஒரு மரம் இருக்கு, மரத்துல மேலே போனீங்கன்னா அங்க முடிச்சு போயிட்டு வரலாம். ஓஹோ, அது ஒரே வழி தான் இருக்குது. சரி சரிங்க, போயிடலாம். ஓஹோ சரி. யாராவது இருந்தால் வேணா கூப்பிட்டு போய் வேணா பார்த்து வராங்க. நம்ம ஒரு ஆள் போகலாங்களா? போகலாங்க, எல்லாம் போயிட்டு எல்லாரும் போயிட்டு வராங்க, வெளியிருந்து வரவங்களாம் போயிட்டு வராங்க. ஒரு ஆளே போகலாங்க. சரி சரி. கேட்டுக்கிட்டு போகுதுங்க. அதான் இங்கே பார்த்தோம்னா கீழே இப்படி ஒரு வழி போச்சு, இப்படி ஒரு வழி போச்சு. நீங்க சொல்லி மேலே போகிற வழியில் போகணுங்களா? ஓ சரிங்க. அது ஒரு ஆள் போகலாம். போகலாம். கீழே போகிற வழி எங்கே போகுதுங்க? அது கீழே போகுது, இந்த கீழே அப்புறம் வீட்டுக்கு போகுது. ஓ, வீட்டுக்கு போகிற வழிங்களா? அதனால போகாதீங்க, இந்த ரோட்லயே போங்க. அந்த ரோட்லயே போய் பார்த்தா அங்கே 2 ரோடு இருக்குல்லையா? ஆமா ஆமா. அதுல மேல அப்படி அந்த கடற்கரை மரத்து மேலே அப்படியே போங்க. சரி சரி சரி. நல்லா சுத்தமாக போகுது, நல்லா சுத்தமாக போகுது. அப்படியே அந்த வழி போங்க. சரி சரி. ஒரு ஆள் போகலாங்க. ஒரு ஆள் போகலாங்க. அப்படிங்களா? அங்கே நின்று பார்த்தது எல்லாம் தெரியுங்களா? நல்லா தெரியுது. ஓ, அதுக்கெல்லாம் பையெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பையன் இல்லை. காடுக்குலாம் அங்கெல்லாம் போய் விட்டுட்டா நைட்டுக்கு வந்து அந்த கீழே அதெல்லாம் போயிட்டு வராங்க. அதெல்லாம் இங்கெல்லாம் உங்களுக்குலாம் கவர்மெண்ட் வீடு எங்கேயுமே இல்லைங்களாம்மா இந்த ஊருக்கு? எங்களுக்கு கவர்மெண்ட் வீடு தான் இப்படின்னு கட்டி கொடுத்துட்டாங்க. ஓ, இதுதாங்களா? இதெல்லாம் எப்போ கட்டினதுங்க? இதெல்லாம் 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இங்கே வந்துட்டு வீட்டில் இருக்கிறப்ப கட்டி கொடுத்து ஆனந்த் பாரு அங்கே கீழே இருந்தார் கோயம்புத்தூர்ல. சரிங்க. அவரு அது 10-30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 30 வருஷம் ஆச்சுங்களா? ஓ சரி. ஒண்ணுமே 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வீடு வரல இப்போ? இல்லை வரலைங்க. அது இப்போ கட்டி தரேன்ட்டு சொல்கிறாங்க.
ஆனால் இன்னைக்கு அது ஓ ஓ ஆமாம். வேலைக்கெல்லாம் வெளியில தான் போயிட்டு வராங்க. வெளியே தான் போயிட்டு வராங்க. சேலாசி காட்டு தான் போறாங்க. சேலாசு காட்டேரிங்களா? அது எங்கெங்க அவங்க கூப்பிட இடத்துக்கு போகிறாங்க. சேலாசி இந்த காட்டேரி குன்னூருக்கு குடிக்கல் எங்கெங்கோ வைஃபாவான வேலையை தான் செஞ்சுட்டு வராங்க. இங்க இருந்து யாருமே உட்காந்துலாம் இருக்காது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருப்பாங்க, ஒரு நாளைக்கு மேல போயிடுவாங்க. போன இந்த வழியில் எத்தனை மணிக்கு வரைக்கும் நடந்து வரலாங்கம்மா? அதெல்லாம் 10 மணி 10 மணி வராங்களா? பள்ளிக்கூடக்கெல்லாம் விடுறோம். பிள்ளூர் ஓ பச்சவங்க போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு, பிள்ளூர் மட்டும் அதான் போகிறாங்க. ஓ ஆளுக்கு எப்போ வந்துட்டு போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு பிரச்சனை, போயிட்டு வந்துக்கலாம். யானையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் கேட்டாங்க. இல்லை இப்போ நானே ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்துட்டு போயிட்டீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனது அப்படியே வந்துட்டு போயிடுச்சிங்க. இங்கே வரல, ஓ அந்த பாறை எடுத்து அப்படியே வந்துச்சு மேலே போய் குரங்காடு போய் அங்கே அங்கே பவானி போயிடுச்சு. பவானி போயிடுச்சுங்களா? பவானி. ஓ சரி. இப்போ கீழே ஒன்று இருக்குது, அது கீழே போயிருக்கு போல. அதான் போன வாரம் ஆணைப்பெல்லாம் வந்திருந்தப்போ சொன்னாங்க, அது ஒரு யானை வந்து கீழே வந்து இந்த சடையங்கொம்ப போகிற வழி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே உள்ள நிற்கிது அப்படின்னாங்க. நம்ம ஒருத்தர் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆடு கீழே போயிடுச்சுன்னு போயினாரு. ஏதோ மரம் உடைச்ச சவுண்டு கேட்டுச்சாமா, பார்த்து யானை தான் இருக்குன்னு சொல்லி பார்த்து மேலே இருட்டுன்னு சொன்னாரு, உள்ள நிற்கிது அப்படின்னாருங்க. கீழே தான் இருந்திருக்கு. போன வாரம் இருந்திருக்கும் போல இருக்கு. அதுதான் நீங்க சொன்னது இல்லைங்களா? போன வாரம் வந்து போனோம்னு. பேர் அவர் பேர் கடை தெரியலைங்க, ஞாபகம் இல்லை. சொன்னாரு, ஞாபகம் இல்லை, சொன்னாருங்க இந்த மாதிரி. அது போன வரத்தாங்க. ஓஹோ ஆமாம், அது வந்துட்டு மேலே போயிடுச்சுங்க. இப்படி ஓ மேலே போயிடுச்சு. இதெல்லாம் வீடெல்லாம் மண் வீடு தானம்மா? எல்லாம் ஃபுல்லாக மண்ணு தாங்களா? ஆமாம், கல் உள்ள போட்டு மண்ணு தான் ஃபுல்லாகவே. கல் உள்ள போட்டு கட்டி ஓ அப்படியே எல்லாம் நீங்களே கட்டிக்கிட்டதுங்களா? இது நாங்கள் சொந்தமாக கட்டிப்போம். ஓ இது அவங்க கட்டி கொடுத்தாங்க. ஆமாம், இது மட்டும் அவங்க கட்டி கொடுத்தது. இது சொன்ன மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ சரி சரி. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இந்த சீட்டி மாதிரி தகர மாற்றியாச்சுங்க. இது இங்கே போட்டிருந்தோம். ஓ நீங்கள் சொந்த செலவு மாற்றிருக்கீங்க? இல்லை, அவர் கொடுத்தாப்புல, காசு கொடுத்தாப்புல. ரிப்பேர் வீடுக்கு வந்து ஓ அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களாம்மா? அது கொடுத்தா. ஓ சரி சரி. அப்போ இதில் செவரெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அப்போ அவருக்கு பூசி விட்டுறாங்க. ஓஹோ ஆமாம். ஓ இந்த கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுக்கு ரிப்பேருக்காக வந்து சீட்டெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரல, ஆனால் வந்து ரிப்பேர் இருந்தாலும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. இது மாதிரி யானையில் லைட்டு அது இதெல்லாம் போட்டு சரி கொடுக்குறாங்க. சரி. போட்டு கொடுக்குறாங்க. கரண்ட் எல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. எப்பவுமே கரண்ட் இருக்குங்களா? எப்பவுமே இருக்கும். ஏதாவது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட உடனே டக்குன்னு வந்துருவாங்க, உடனே வந்துருவாங்க. ஓ தண்ணி குடிக்கிற தண்ணிங்களா? குடிக்கிற தண்ணி இங்கே நாங்கள் சின்ன பைப் போட்டு இங்கே எடுத்துக்கோங்க. ஓ பஞ்சாயத்து இல்லைங்க, தண்ணியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, தண்ணியெல்லாம் மூலம் வருது. கட்டி கொடுத்தாங்க. ஓ அந்த கீழு கடை அவர் தான் கண்ட்ரக்ட் எடுத்து சரிங்க செஞ்சு கொடுத்தாரு. ஏதோ இந்த சடையங்கொம்ப போகிற வழி இருக்கு பார்த்தீங்க, போட்டார் பார்த்தீங்களா அவருங்களா? ஓ சரி சரி. புலூர் மட்டத்தில் இருக்காப்புல அவர். ஓஹோ ஆமாம் சரி சரி. முன்னாடி கடை வச்சுருக்காப்புல. அவர் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் டாங்கியெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. ஓஹோ ஆமாம். இல்லையா தண்ணிக்கெல்லாம் கஷ்டம் தான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பில்லூர் மடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மலையோட மேட்டில் தெரியுது, உச்சியில் தெரியுது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து எப்படி தண்ணி வரும்னு தெரியல, நான் பார்த்து தான் வந்தாங்க. வந்து பார்த்தோமே டேங்க் இருந்துச்சு. சரி அதனால தான் கேட்டேன். அது உங்களுக்கு வந்து மட்டத்துலேருந்து வருங்களா தண்ணி? அங்கேருந்து வருதுங்க, பெரிய ஆற்று வருதுங்க. அங்கேருந்து புல்லூர் மட்டம் வந்து இப்படி வருது, இப்படி வருது. இந்த இடத்துல என்ன இருக்குதுங்க? கோயில் நீ சும்மாரு அதான் அது அங்கே பெரிய ஆற்று வருதுங்க. சரிங்க. ஆற்றுலேருந்து புல்லூர் மட்டம் வந்து இப்படி வருது. ஓ ஆற்றுலேருந்து அப்படி கீழே போய் பில்லூர் மட்டம் போய் புல்லூர் மட்டம் போய் இப்படி வருதுங்களா உங்களுக்கு? ஓஹோ அங்கே பெரிய ஆறு ஒன்று இருக்குங்களா? பெரிய ஆறு. ஓஹோ எல்லா ஏரியாவுக்கு ஆனைப்பழத்துக்கு சின்னால கொம்பை இங்கே 3 ஏரியாவுக்கு எல்லாம் ஒரே தண்ணி. ஓ அது எல்லாமே ஒரே தண்ணி தான்? ஒரே தண்ணி. சின்னால கொம்பை, ஆனைப்பள்ளம், இந்த சடையம் கொம்பை, குரங்குமேடு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆற்றுல வர தண்ணி தான். ஒரே தண்ணி. ஓ அங்கிருந்தா உங்களுக்கு பைப் போட்டு எடுத்துருக்காங்க. ஓ சரி. அப்போ குடிக்கிற தண்ணி, கரண்ட் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. வீடு தான், கவர்மெண்ட் வீடு தான். பார்த்துன்னு ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, கட்டி கொடுக்காம விட்டாங்க. சரி சரி சரி. கட்டி தரேங்கிறாங்க, ஆனால் கட்டி கொடுக்குற மாதிரி இல்லைங்க. ரிப்பேர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிப்பேர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓ சரி சரி சரி, நல்ல விஷயம் தான். ஊருன்னு கீழே எது வரைக்கும் இருக்கீங்க? அது வரைக்கும் போகலாங்க. அது வரைக்கும் போகலாங்களா? ஓ அதோட கடைசி இல்லைங்களா? அதோட கடைசி அது கீழே இருக்குதுங்க. அது கீழே இருக்குன்னா சடையங்கொம்பை. சடையங்கொம்பை அதெல்லாம் ஒரே ஊர் தான். நம்ம பேர் இது மேலே அங்கே கொஞ்சம் அடம் பத்தாதுங்க.
வீடு கட்டுறோம். ஆ அப்போ மேலே நாங்கள் இங்கே மேலே வந்துட்டோம். ஆ அவங்க கீழே இருக்காங்க. ஓ சடையும் கும்பல கொஞ்சம் இடம் பத்தல. இடம் பத்தல. அதனால மேலே நாங்கள் மேலே வந்துட்டோம். ஓஹோ அவங்க கீழே இருக்காங்க. கீழே இருக்காங்க. ஆமாம். சடையும் கும்பல் பார்த்தேங்க, போன வாரம் வந்து பார்த்துட்டு தான் போனேன். கீழே அந்த வழியிலே இப்போ புதுசாக ரோடு போட்டிருக்காங்க இல்லைங்க, ஒரு 250 மீட்டர் தான் போட்டிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் அங்கே வண்டி நிப்பாட்டு அப்படியே உள்ளே போய் நடந்து அந்த வீடெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தேங்க. இங்கே மேலே போகலாங்க, ஒரு ஆளால் போகலாங்க. சரி 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 சரிங்க, நல்லது, நான் பாட்டு வரேன். பார்த்துட்டு வரேன். சரி நல்லதும்மா, பாட்டு வராங்க. சரி சரிங்க. எல்லாம் கவர்மெண்ட் வீடு, 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்தேன் கவர்மெண்ட் வீடு. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு சொன்னார், போய் பார்க்கலாம். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கே. மேலே போய் பார்க்கலாம். இங்கே வந்து கேட்டப்போ அந்த நண்பர் இல்லை அப்படின்னு அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம அப்படியே மேலே போய் இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து கீழே 2 வழி போகுது. இங்கே பாருங்கள், 2 வழி போகுது. இதில் ஒரு வழி போகுது, இதில் ஒரு வழி போகுது. அந்த ஐயாவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகலான்னு சொன்னார். இந்த மேல் வழி இது வந்து எஸ்டேட்டுக்கு போகிற வழி போல் இருக்குங்க. இந்த வழியில் தான் போனோம்னா நாகம்மாவர் கோயில் அப்படின்னு சொன்னார். நாகம்மா கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இதில் போனால் ஏதோ மல்லீஸ்வரன் கோயில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னார். சரி நம்ம இந்த வழியே போகலாங்களா. இது வந்து வீட்டுக்கு போகிற வழின்னு சொன்னாங்க. வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது, பயங்கர மிஸ்ட்டு. வழியே போகுதுனாங்க. மிஸ்ட்லாம் நல்லா வியூலாம் சூப்பராக தெரியும் போல் இருக்குங்க. பட் மிஸ்ட்டாக இருக்கே. ஓ அங்கே போகுது போல் இருக்குங்க.